வணக்கம். இது பி தமிழின் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அர்ச்சுனா எம்பியால் குழப்பம், அரசு அதிகாரிகள் ஆத்திரம். யாழ்ப்பாணத்தை மிரட்டும் எலிக்காய்ச்சல், 58 பேர் இதுவரை பாதிப்பு. இரவு இடம்பெற்ற கோர விபத்தில் 2 இளைஞர்கள் பலி. மஹிந்தவை கொலை செய்ய பாதுகாப்பு குறைக்கப்பட்டதா சந்தேகம் எழுப்பும் மொட்டு உறுப்பினர். அடுத்த சபாநாயகர் பதவிக்கு தேசிய மக்கள் சக்தியின் சிரேஷ்ட உறுப்பினர். அனுர அரசன் மற்றொரு எம்பியின் பட்டம் குறித்தும் வெடித்தது சர்ச்சை. முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு செலவு தொடர்பில் வெளியாகிய அறிக்கை. ஜனாதிபதியின் இந்திய விஜயம் வெளியான தகவல். 2025 வடக்கு பாரிய மாற்றம் காணும் அமைச்சர் வெளியிட்ட தகவல். இனி விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் இராமநாதன் அர்ச்சுனா விதண்டாவாதமாக கேள்வி கேட்டதால் கூட்டத்தில் குழப்ப நிலை ஏற்பட்டது. இந்நிலையில் அர்ச்சுனா எம்பியை வெளியேற்றுமாறு அரசு அதிகாரிகள் கோரியதால் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அமளி துமளி ஏற்பட்டது. இதனையடுத்து மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் கடற்றொழில் அமைச்சருமான இராமலிங்கம் சந்திரசேகர் தலையிட்டதை அடுத்து நிலைமை சுமூகமானதாக கூறப்படுகிறது. யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் ஒருங்கிணைப்பு குழு தலைவராக ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்ட கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் இராமலிங்கம் சந்திரசேகர் யாழ் மாவட்ட செயலகத்தில் நேற்று காலை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவராக உத்தியோகபூர்வமாக தமது கடமையினை பொறுப்பேற்றார். அதேவேளை கூட்டத்தில் இருந்து கருத்து தெரிவித்து யாழ் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் வைத்தியர் த சத்தியமூர்த்தி அரசு அதிகாரிகளை கேலி செய்வது போன்றும் அவர்களின் கல்வி தகமைகளை கேள்விக்குட்படுத்துவதும் அவர்களை அவமதிக்கும் செயலாகும். அவர்கள் தொடர்ந்து மக்கள் சேவையில் இருக்கும் அதிகாரிகள். இவ்வாறு செய்யும் சிலரினால் அவர்கள் மன உளைச்சலுக்கு உள்ளாகுவதால் மக்கள் சேவைகள் பாதிக்கப்படும். அது மட்டுமின்றி கூட்டங்களில் அரசு அதிகாரிகள் அவமதிக்கப்பட்டால் கூட்டங்களை விட்டு அதிகாரிகள் வெளியேறுவார்கள். யாழ் போதனா வைத்தியசாலைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வருகை தரும்போது அவர்களை நாங்கள் வரவேற்க தயாராக இருக்கிறோம். ஆனால் நடைமுறைகளை குழப்பி அத்துமீறி நுழைய முற்பட்டால் கடவுளாக இருந்தாலும் போதனா வைத்தியசாலைக்குள் அனுமதிக்க மாட்டோம் என காட்டமாக கூறினார். கடந்த நாட்களில் அர்ச்சுனா எம்பி யாழ் போதனா மருத்துவமனைக்குள் நுழைந்து அடாவடியில் ஈடுபட்டமை குறிப்பிடத்தக்கது. யாழ் மாவட்டத்தில் தற்போது பரவி வரும் எலிக்காய்ச்சல் நோயினால் இதுவரை 58 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி கேதீஸ்வரன் தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த போதே இதனை அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் தற்போது பரவி வரும் எலிக்காய்ச்சல் நோயினால் இதுவரை 58 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் பருத்தித்துறை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 24 பேரும், கரவட்டி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 24 பேரும், மருதங்கணி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 6 பேரும், சாவகச்சேரி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 4 பேரும் இனம் காணப்பட்டுள்ளனர். இதுவரை எலிக்காய்ச்சலினால் யாழ் மாவட்டத்தில் 6 இறப்புகள் ஏற்பட்டுள்ளன. முல்லைத்தீவு மாவட்டத்தை சேர்ந்த ஒருவர் யாழ் போதனா வைத்தியசாலையில் இக்காய்ச்சல் காரணமாக உயிரிழந்துள்ளார். இந்த நோயாளர்களிடமிருந்து அனுப்பப்பட்ட மாதிரிகளில் 3 பேருக்கு எலிக்காய்ச்சல் நோய் இருப்பதாக கொழும்பு மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தால் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இக்காய்ச்சல் பரவி வரும் மேற்படி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் யாருக்காவது காய்ச்சல் ஏற்படின் ஒரு நாள் காய்ச்சலாக இருந்தாலும் உடனடியாக அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை நாடும்படி பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த நோய் பரவக்கூடிய ஆபத்து இலக்கினரான விவசாயிகளுக்கு விவசாய திணைக்களத்தின் உதவியுடன் கிராம மட்ட விவசாய குழுக்கள் மூலம் தடுப்பு மருந்து வழங்கும் பணிகள் தற்போது இடம்பெற்று வருகின்றன. மேலும் கடல் நீர் ஏரிகளில் கடற்றொழிலில் ஈடுபடுபவர்களும் உள்ளூராட்சி மன்றங்களின் கீழ் துப்புரவு பணிகளில் ஈடுபடும் தொழிலாளர்களுக்கும் தடுப்பு மருந்து வழங்கப்பட்டு வருகிறது. இத்தடுப்பு மருந்து வாரத்திற்கு ஒரு தடவை உட்கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கற்பட்டி பாலாவிய பிரதான வீதியில் நேற்று இரவு 7 மணியளவில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 2 இளைஞர்கள் உயிரிழந்துள்ளதுடன் ஒருவர் காயமடைந்துள்ளதாக நுரைச்சோலை காவல்துறையினர் தெரிவித்தனர். நுரைச்சோலையில் இருந்து முந்தளம் நோக்கி சென்ற பார ஊர்தியொன்று அவ்வழியாக சென்ற மோட்டார் சைக்கிள் மீது நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது. மோட்டார் சைக்கிளில் பயணித்த 3 இளைஞர்களில் 2 படுகாயமடைந்து புத்தளம் ஆரம்ப வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில்
இருவர் உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலை காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்தில் ஒரு பிள்ளையின் தந்தையான நிபுன் பிரிமால் வயது 29 மற்றும் தசுன் மதுசங்க வயது 28 ஆகியோரே உயிரிழந்துள்ளதாக தற்போது அடையாளம் காணப்பட்டுள்ளது. மஹிந்த ராஜபக்சவை கொலை செய்வதற்கு சாதகமான சூழலை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக 116 பாதுகாப்பு அதிகாரிகள் சேவையிலிருந்து மீள் அழைக்கப்பட்டுள்ளார்கள் என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர் சட்டத்தரணி மனோஜ் காமகே தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கையில் பல பிரச்சினைகள் காணப்படுகின்ற நிலையில் அப்பிரச்சினைகளுக்கு தீர்வு காணாமல் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பினை அரசாங்கம் சடுதியாக குறைத்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் நிமித்தம் சேவையில் இருந்த பாதுகாப்பாளர்களின் 116 பேர் சேவையிலிருந்து மீள அழைக்கப்பட்டுள்ளனர். விடுதலை புலிகள் காலத்தில் இருந்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்புக்காக அமர்த்தப்பட்டிருந்தவர்கள் இவ்வாறு சேவையிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார்கள். விடுதலை புலிகள் அமைப்பின் எண்ணக்கரு இலங்கையில் இன்றும் காணப்படுகின்ற நிலையில் இவ்வாறு பாதுகாப்பினை குறைப்பது முறையற்றது. மஹிந்த ராஜபக்சவை படுகொலை செய்வதற்காகவா அவரது பாதுகாப்பு குறைக்கப்பட்டுள்ளது என்ற சந்தேகம் எழுவதாக கட்சியின் உறுப்பினர் மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார். சபாநாயகர் பதவிக்கு அசோக ரன்வல நியமிக்கப்பட்டு ஒரு மாதம் கூட செல்லாத நிலையில் அவர் தற்போது பதவி விலகியுள்ளார். இந்த நிலையில் அடுத்த சபாநாயகர் பதவிக்கு நிகால் கலப்பதியை கொண்டு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. ஜேவிபியின் செயலாளர் நாயகம் டில்வின் சில்வா இன்னும் சில மாதங்களில் ஓய்வு பெற்ற பின்னர் நிகால் கலப்பதியை அப்பதவிக்கு கொண்டு வருவதே ஜேவிபியின் திட்டமாக இருந்ததாக கருதப்படுகிறது. அதன் காரணமாகவே அவருக்கு அமைச்சு பதவி வழங்கப்படாமல் இருந்திருக்கக்கூடும். மேலும் தென்மாகாண முதன்மை வேட்பாளராக அவரை களமிறக்கும் உத்தேசத்தை தேசிய மக்கள் சக்தி கொண்டிருந்த நிலையில் இறுதியில் அவர் தேசிய பட்டியல் உறுப்பினராக்கப்பட்டார். இந்த நிலையில் தற்போது தேசிய மக்கள் சக்தியின் சிரேஷ்ட உறுப்பினரான நிகால் கலப்பதி அடுத்த சபாநாயகராக நியமிக்கப்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவ்வாறு அல்லாவிட்டால் சிரேஷ்ட உறுப்பினர் ஒருவர் நியமிக்கப்படலாம். முன்னதாக மஹிந்த ராஜபக்ச ஆட்சியின் போதும் கோடபாய ராஜபக்ச ஆட்சியின் போதும் சபாநாயகர்களாக செயற்பட்ட தரப்பினர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. சபாநாயகராக செயல்பட்ட சமல் ராஜபக்ச ஆளும் கட்சிக்கு சார்பாகவே செயற்பட்டார் எனவும், கோடபாய ராஜபக்ச ஆட்சியின் போது சபாநாயகராக பதவி வகித்த மஹிந்த ஜாப்பா அபியவர்த்தன தனது அலுவலகத்தை குடும்ப உறுப்பினர்கள் மூலம் நிரப்பினார் என்றும் எதிர்த்தரப்புகள் வாதித்திருந்தன. மேலும் அவர்களை எதிர்த்தரப்புகள் ஆளும் கட்சியின் கைப்பாவை என புனை பெயரிட்டு அழைத்தன. ரணில் ஜனாதிபதியான பின்னரும் அரசமைப்பு பேரவையை நிறைவேற்றுத் துறையின் ஒரு கிளையாக மாற்றும் வகையில் அவரது செயற்பாடுகள் அமைந்திருந்தன. நம்பிக்கையில்லா பிரேரணை கூட அவர் எதிர்கொண்டிருந்தார். ஆனால் சபாநாயகர் பதவிக்கு அசோக ரன்வல நியமிக்கப்பட்டு ஒரு மாதம் கூட செல்லவில்லை. அவரின் கல்வி தகமை தொடர்பில் எழுந்த சர்ச்சையால் அவர் தாமாகவே முன்வந்து பதவி விலகியுள்ளார். சபாநாயகர் தனது பட்ட தகுதியை நிரூபிக்க முடியாமல் தனது பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ள நிலையில் ஆளும் அனுர அரசின் மற்றும் ஒரு எம்பியின் பட்ட தகுதி தொடர்பிலும் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தியில் இருந்து நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகியுள்ள கேகாலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கோசல நுவன் ஜெயவீரவின் கல்வி தகமை தொடர்பிலேயே சமூக வலைதளங்களில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. பொது தேர்தல் பிரச்சார காலத்தில் தன்னை பொறியியலாளர் என்று அவர் விளம்பரப்படுத்தியிருந்தார். ஆனால் தற்போது நாடாளுமன்ற இணையதளத்தில் கல்வி தகுதி டிப்ளோமா பெற்றவர் என்றும் தொழில்முறை தகுதி உதவி பொறியியலாளர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தற்போதைய நாடாளுமன்றத்தில் கல்வி தகுதியை முன்வைத்து மோசடி செய்தவர்கள் ஏராளம் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரோ தெரிவித்துள்ளார். இதன்படி 6 போலி வைத்தியர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன என அவர் கூறினார். முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்புக்காக கடமையாற்றிய போலீஸ் உத்தியோகத்தர்களின் வருடாந்த செலவு சுமார் 110 கோடி ரூபாவாகும் என போலீஸ் தலைமையக அறிக்கை தெரிவிக்கின்றது. முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களின் எண்ணிக்கையை 60ஆக மாற்றியமைத்து பராமரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. இதன்படி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்புக்காக வருடாந்தம் 32 கோடி ரூபாவுக்கும் அதிகமான செலவு செய்யப்படுவதாகவும் போலீஸ் தலைமையகம் குறிப்பிட்டுள்ளது.
எனினும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பிற்காக போலீசாருக்கு மேலதிகமாக இராணுவத்தினரும் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளமையால் பாதுகாப்பில் எவ்வித இடையூறும் ஏற்படவில்லை எனவும் போலீஸ் தலைமையகம் குறிப்பிட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க எதிர்வரும் 15ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை ஜனாதிபதி அரசுமுறை பயணமாக இந்தியாவுக்கு வருகை தருவார் என்று இந்திய வெளியுறவு அமைச்சகம் அறிவித்துள்ளது. இலங்கையில் நடந்து முடிந்த ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களுக்கு பின்னர் ஜனாதிபதி இந்தியாவிற்கு மேற்கொள்ளும் முதல் இருதரப்பு விஜயம் இதுவாகும் என இந்திய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அனுரகுமார திசநாயக்க தனது விஜயத்தின் போது இருதரப்பு சந்திப்புகள் இந்திய குடியரசுத் தலைவர் இல்லத்தில் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து பரஸ்பர நலன் சார்ந்த இருதரப்பு பிரச்சினைகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடியுடன் கலந்துரையாடுவார் என குறிப்பிடப்பட்டுள்ளது. உண்மையான வடக்கின் வசந்தம் 2025ஆம் ஆண்டு முதலே வீசும் என கடற்றொழில் அமைச்சர் இராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்றைய தினம் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்தின் முடிவில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த காலங்களில் ஒதுக்கப்பட்ட நிதிகளில் மேற்கொள்ளப்பட்ட அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் கூட்டத்தில் முக்கியமாக கலந்துரையாடப்பட்டது. அத்துடன் இனிவரும் காலங்களில் மேற்கொள்ளப்பட வேண்டிய அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பிலும் அது தொடர்பான முன்மொழிவுகள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது. இதில் முக்கியமாக வெள்ள அனர்த்தம் தொடர்பில் பேசப்பட்டது. வெள்ளங்களுக்கு தீர்வு காணும் முகமாக முன்மொழிவு வைக்கப்பட்டு அதற்காக சுமார் 250 மில்லியன் ரூபாய் கோரப்பட்டுள்ளது. அந்த நிதி கிடைக்கப்பெற்றால் வேலைகள் முன்னெடுக்கப்படும். வடமாகாண ஆளுநரால் பல்வேறு திட்ட முன்மொழிவுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. அவை தொடர்பில் அமைச்சரவையில் முடிவெடுத்து அனுமதிகள் கிடைக்கப்பெற்றதும் வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படும். கிராமங்களை நோக்கியே திட்டங்கள் முன்வைக்கப்பட்டு நிதி ஒதுக்கப்படும். கிராம மக்களின் வாழ்வாதாரங்களை உயர்த்துவதே எமது நோக்காகும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இது பி தமிழின் செய்திகள். மீண்டும் நாளை சந்திப்போம்.